இன்னைக்கு நம்ம பாலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வைத்த இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ நீதிபதி KN வான்சுரு, ஆப்ஷன் பி இதயத்துல்லா, ஆப்ஷன் சி சந்திரசூட், ஆப்ஷன் டி சின்கா. இதுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இது சம்பந்தமா பார்க்கலாம். இந்தியால குடியரசுத் தலைவர் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 62, அதே போல துணை குடியரசுத் தலைவர் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 63. குடியரசுத் தலைவருடைய பதவி எங்க இருந்து எடுத்திருப்போம்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்போம். துணை குடியரசுத் தலைவருடைய பதவி எங்க இருந்து எடுத்திருப்போம்னா அமெரிக்கால இருந்து எடுத்திருப்போம். இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவியை உருவாக்கி இருக்காங்கன்னா நம்ம நாட்டோட நிர்வாக நடவடிக்கை பாதிலேயே நிப்பாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு பதவியை உருவாக்கி இருப்பாங்க. அப்ப இந்த ரெண்டு பேருமே இல்ல அப்படின்னா குடியரசுத் தலைவர் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் பதவியில இருப்பாரு. அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 65. இப்ப இந்த ரெண்டு பேருமே இல்ல அப்படின்னா யார் குடியரசுத் தலைவருடைய பொறுப்பை வகிக்கிறானா சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி இந்த பொறுப்பை வைப்பாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னா நடந்திருக்கும். எந்த வருஷம்னா 1969 ஜாகிர் உசேன் என்ற குடியரசுத் தலைவர் இறந்துடுறாரு. அதனால VV கிரி அப்படின்னு அழைக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர், அதாவது VV கிரி அப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்காரு. அவர் குடியரசுத் தலைவர் பதவியை வைக்கிறதுக்காக தன்னுடைய துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. அதனால 1969 இதயத்துல்லா என்பவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுப்பாரு. இதுக்கான ஆன்சர் பி. இது ஒரு தடவை மட்டும்தான் நடந்திருக்குமானா கிடையாது, இன்னொரு முறையும் நடந்திருக்கும். அது எப்ப அப்படின்றத நீங்க போய் பாருங்க.